இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கும் ஃபுல் டே ஜூஸ் டாஸ்க் தாங்க போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்வதி திவாகர்ட்ட பேசுறாங்க. நீ வந்து ரம்யாவுக்கு தான் அதிகமா வந்து காயின்ஸ் கொடுக்கணும், சுபீக்ஷாவுக்கு நீ வந்து கம்மியாக தான் பாட்டில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு திவாகர் வந்து எகெயின்ஸ்டா இருக்காரு. இல்லை சுபீக்ஷாவும் நல்லா தானே பண்றாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் மெயின் இது சண்டைகளை மட்டும் பார்த்துருவோம். துஷாருக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது. துஷார் வந்து கமருதீனை வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து கமருதீன் வந்து நீ பாத்தியா கக்கூஸ் போனா கூட நீ திரும்பி பின்னாடியே வருவ அப்படிங்கிற மாதிரி துஷாரை சொல்ல, அவர் வந்து நீ வேலை செய்யறது இல்லைன்னு திரும்பியும் கனிட்ட சொல்ல, உடனே வந்து கமருதீன் வந்து பயங்கரமா புஷ் பண்ணிடுறாரு துஷாரை. உடனே துஷாரும் பதிலுக்கு புஷ் பண்றாங்க. இது வந்து ரெட் கார்டா எல்லோ கார்டு ஏதாவது கிடைக்க போகுதான்னு தெரியல. கமருதீன் கொஞ்சம் அரகண்டா தான் இருக்காரு. துஷார் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தாரு அந்த விஷயத்துல. அப்புறம் கமருதீன் வந்துட்டு திவாகர்ட்ட வராரு. திவாகர்ட்ட வந்துட்டு நீ வந்து சரியாவே ஜட்ஜ் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்வதி கூட இப்போ ஃபாரா இருக்காரு. அதனால அவரை வந்து திவாகரை வந்து நீ பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே திவாகரும் அதுக்கு ஆக்ரோஷமா போடா அப்படி இப்படின்னு பயங்கரமா வாக்குவாதம் வலுக்குது. உடனே அது ஒரு பிரச்சனையா போகுது. நீ பொண்ணுங்கன்னா வலிவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ அது ஒரு பிரச்சனையா போகுது. அதுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் இப்போ ரொம்ப க்ளோஸா ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. பார்வதி சொல்றாங்க, திவாகர் வந்து நான் இதுவா இருக்கிறதே வந்துட்டு எனக்கு வந்து ரம்யாட்டேருந்து அந்த காயின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுங்கிறதுக்கோசரம் தான். அதனாலதான் நான் வந்து திவாகர்கிட்ட வந்து பயங்கரமா இப்போ வந்து ஒத்து போக வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கலையை வந்து நீ இன்னும் டேபிளை வந்து நேற்று டேபிள் அவரை வந்து அப்படியே தள்ளி விட்டுருவாரு. இந்த டேபிளை தள்ளு அப்படின்லாம் சொல்லி கலையை வெறுப்பேற்றுறாங்க பார்வதி. இன்னைக்கு எல்லாத்தையுமே எஃப்ஜேவை லாஸ்ட்டாக அவர் ஏதோ பேசும்போது வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் எஃப்ஜே கத்த, பார்வதி கத்த அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் திவாகர்ட்ட வந்து நீ என்னோட சாப்பாடு முட்டையெல்லாம் நீ சாப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. உடனே திவாகர் பார்வதியை கத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியே தான் இன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இதை தவிர சபரியும் வந்துட்டு பார்வதி கூட சண்டை, நீங்கள் சரியாகவே ஜட்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திவாகர் வந்து சபரிக்கு மட்டும் நீ ஸ்ட்ரிக்டாக இருக்க, மிச்சம் எல்லாத்துக்கும் லீனியண்ட்டாக இருக்கன்னு சொல்லிட்டு பார்வதி மேலே அக்யூஸ் பண்ணார். இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்ல பாட்டில் சப்ளையர்ஸ்ல பிரவீன் வந்து வின் பண்ணினாரு. நோ எவிக்ஷன் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆறாரு. சுபிக்ஷா வந்துட்டு ஓனர்ஸ்ல வின் பண்றாங்க 37 காயின்ஸோட. அவங்களுக்கும் நோ எவிக்ஷன். அதை தவிர அவங்க பிக் பாஸ்லேருந்து ஒருத்தரை சேவ் பண்ற பவரும் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்படியா இன்னைக்கு போச்சு. இதுல சுபிக்ஷா கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே விளையாடிறாங்கன்னு சொல்லலாம். வர வாரங்கள்ல